ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதில் ஆண்டவருடைய இல்லம் நாடி அவரை வழிபட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயரால் இவ்வழிபாட்டிற்கென்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலை வணங்கி அமைதியான முறையில் வழிபாட்டிற்கென்று நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். ஆனவராகிய மூவொரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஈடு இணையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி காக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணுகிற பாக்கியத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த மே மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளிலே உம் திரு சன்னிதானத்தை நாடி வருகை தந்து ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும்படியான மேலான வாய்ப்பை நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கழிந்து போன வாரம் முழுமையாக நாள்தோறும் கடவுள் எங்களை கண்ணின் மணி போல் காத்து கொண்டு வழிநடத்தி வந்து உமது தயவிற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஜீவனோடு கூட எங்களை மீண்டும் ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளிற்குள்ளாக நீர் நுழைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உணர்வோடு கூட உமது ஆலயத்தில் உம்மை ஆராதிக்க நாங்கள் முற்படும் போது ஆராதனை முழுமையாக உமது பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வைத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். பாடுகிற பாடல்களின் வழியாய் ஏறெடுக்கிற இறை வேண்டல்கள் உமது திருமொழிகளின் வழியாக உம் நாம மாத்திரமே மகிமையும் ஆட்சிமையும் அடையட்டும். நீர் அருளும் ஆசீர்வாதங்களை இதன் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இறைவன் கிருபை செய்வீராக. வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிற தம்முடைய மக்களையும் பங்கெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும் உமது சமூகத்திலே கூட்டி சேர்த்தருளும். நாங்கள் இணைந்து ஒருமித்து உமது திருப்பெயரை மாத்திரமே உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் திருத்துவ பண்டிகையை அனுசரிக்கிற பொழுது இந்த திருத்துவத்தின் மகத்துவத்தை ஆழத்தை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருளைத்தார். துவக்க முதல் இறுதி மட்டுமாக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் வழிபாட்டிற்கு ஆர்வமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 72வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம் என்கின்ற 72வது பாடல். सर्वलोकाधिप नमस्कारं सर्वसृष्टिगणे नमस्कारं सर्वलोकाधिप नमस्कारं सर्वसृष्टिगणे नमस्कारं கரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த கரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் सर्वसृष्टिगणे नमस्कारम् तिरु अवतारा नमस्कारम् जगदिरक्षगणे नमस्कारं तिरु अवतारा
ஜகதிரட்சகனே நமஸ்காரம். உயிரடைந்தோங்க தரணியின் மனுட உயிரடைந்தோங்க தருவினில் சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமச குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமச குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும் அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா. கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா. துத்ய த்ரியேகத்வ நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். நாம் யாவரும் எழுந்து நின்று பிரதான தேவாரத முறையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடச்சிரதயம் உள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. ஏன் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுவர்களுமாயிருக்கிறோம் என்றும்
மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றோ அறிக்கை இடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். நாம் நின்ற வண்ணமாகவே திருத்துவ பண்டிகைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 96வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. பரிசுத்த திருத்துவத்திற்கும் பிரிக்கப்படாத ஒருமைக்கும் ஸ்தோத்திரம். சேனைகளின் யெகோவா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் ஈரோ எங்கள் ஆண்டவராகிய யெகோவா, உமது திருநாமம் மையானது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களா இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கிரங்கும். கர்த்தாவே, உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே,
கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவாறே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவாறே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீரொருவர் பரிசுத்தர், நீரொருவர் ஆண்டவர், நீரொருவர் உன்னதமானவராய் இருக்கிறீரே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் அல்ல நித்திய கடவுளே, உமது அடியார்களாகிய நாங்கள் மெய் விசுவாச அறிக்கையினால் நித்திய திருத்துவத்தை ஒப்பு கொள்ளவும், உமது தெய்வீக மகத்துவத்தின் வல்லமையினால் ஒருமையை வணங்கவும் கிருபை செய்த தேவரே, எங்களை இந்த விசுவாசத்தில் இடைவிடாமல் நிலைத்திருக்கச் செய்து எல்லா எதிராளிகளுக்கும் எங்களை தற்காத்தருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது மைந்தராக எங்கள் நாதர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உமை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் அமர்ந்து இந்த திருத்துவ பண்டிகைக்குரிய சிறப்பு திருமறை பகுதிகளை தொடர்ந்து படிக்க கவனமாக கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்த பண்டிகைக்குரிய நாளுக்குரிய திருமறை பகுதி சங்கீதம் 8வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷரை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவர்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. குறிக்கப்பட்ட சங்கீத பாகம் வாசிக்கப்படுகிறது. அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதியாம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 2ஆம் வசனம் முடிய அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. அதில் மேல் இருள் இருந்தது. தேவன் ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருள் தேவனும் வெவ்வேறாக பிரித்தார் என்றார். குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க முடிந்தது. அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 22-36 முடிய நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14 வசனம் முதல் வாசி.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 22-36 வரைக்கும். இஸ்ரவேலே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செயல்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவனுடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே சிலுவை ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்திலே கட்டப்பட்டு இருக்கிற கூடாரத்தில் இருந்து அவரை குறித்து தாவீது கர்த்தரை அப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறார். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காணவட்டார். ஜீவ மார்க்கங்களையே எனக்கு தெரியப்படுத்தினார். உம்முடைய சந்ததியினாலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்க. அவன் மரணம் அடைந்து அடைக்கலம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்திலே வீச்சிருக்க மாம்சத்தின்படியே உன் சன்னதிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காணப்படுவதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசு தேவன் எழும்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தன்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதாள படியாகிய போடுவேன் வரைக்கும் நான் நீர் வலது பரிசத்தில் உட்காரம் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தேவன் சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாகி என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயம் அறிய கடவர்கள் என்றார். குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசிக்கப்படுகிறது. அப்படினால குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி ஒரு மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் முடிய நான் வாசி கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமை மத்தேயு 28 வசனங்கள் 16 முதல் 20 முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். குறிக்கப்பட்ட திருத்துவ பண்டிகைக்குரிய திருமறை பகுதி வாசிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 68வது பக்கம் உள்ள
அத்தனாசியஸ் என்பவரின் விசுவாச பிரமாணத்தின்படி நாம் அறிக்கை செய்வோம். இந்த சிறப்பான விசுவாச அறிக்கை மிக சிறப்பாக நம்முடைய திருத்துவ பண்டிகையின் நாளிலும் லென்த் காலத்திலும் நாம் அறிக்கை செய்கின்ற விசுவாச அறிக்கை. 68வது பக்கத்தில் முறையாய் அறிக்கை செய்வோம். முதல் பகுதியை ஆயர் அறிக்கை செய்யும்போது இரண்டாவது பகுதியை சபையார் என்று மாறி நாம் அறிக்கை செய்வோம். 68வது பக்கம் அத்தனாசியஸ் என்பவரின் விசுவாச பிரமாணம். ரட்சிப்படைய விரும்புகிறவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கு கெட்டுப் போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவ ஆட்களை களவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக கடவுளை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மை, சம மகிமையும் சம நித்திய மகத்துவம் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா படைக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் படைக்கப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய பொருட்கள் இல்லை, நித்திய பொருள் ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத பொருட்கள் இல்லை, 3 படைக்கப்படாத பொருட்கள் இல்லை. படைக்கப்படாத பொருள் ஒன்றே, அளவிடப்படாத பொருள் ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் 3 சர்வ வல்ல பொருட்கள் இல்லை, சர்வ வல்ல பொருள் ஒன்றே. அப்படியே பிதா கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியும் கடவுள். ஆகிலும் 3 கடவுள் இல்லை, கடவுள் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் 3 கர்த்தர் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கடவுள் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளிட்டிருக்கிறது போல 3 கடவுள்கள் உண்டென்றும் 3 கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாது என்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், 3 குமாரர்கள், ஒரே குமாரனும், 3 பரிசுத்தாவிகள் இல்லை, ஒரே பரிசுத்தாவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல, மூவரும் சமத்துவ சரியானவும் ஆகும். ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவம் திருத்துவமாகவும் திருத்துவம் ஏகத்துவமாகவும் வணங்கப்பட வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷாவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகின்ற சரியான விசுவாசமானது தேவகுமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து கடவுளும் மனுஷனுமாயிருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜனிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய கடவுளாகவும் உலகத்தில் பிறந்து தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற கடவுளாயும் பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் நரதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவ தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷ தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் கடவுளும் மனுஷனுமாயிருந்தும் இருவராய் இல்லாமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவத்தன்மை மனுஷத்தன்மையா மாறியதினாலே அல்ல, தேவத்துவத்தில் மனுஷத்தன்மையை சேர்த்து கொண்டதினாலேயே ஒருவராயிருக்கிறார். 2 தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்தினாலே முற்றும் ஒருவராயிருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்மாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாயிருப்பது போல கடவுளும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்தருளினார். அவர் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினையும் அடைவார்கள். இணைந்து அறிக்கை செய்வோம். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையான். நாம் அமர்ந்திருப்போம். அன்பாந்தர்களே, இவ்வேளையில் ஞானஸ்தானத்தின் ஊடாக கடவுளுடைய பிள்ளையாக
நாம் ஆண்டுடைய இறை செய்திக்கு ஆயத்தமாக 276வது ஞானப்பாடலை இணைந்து பாடும் வாரும் மா தேவனை உம்மை துதிக்கவே என்கிற பாடல். 276வது பாடல் இறுதி சரணத்தின் போது எழுந்து நின்று பாடுவோம். உமக்கே நன்றியை உமக்கே துதியை செலுத்துவோம். அநாதி வார்த்தையே நீர் எங்களோடனே தரித்தீரும் எங்களை காக்கவும் உம்மை போலாக்கவும் மோட்சத்தில் சேர்க்கவும் நிலைத்தீரும். மாசற்ற ஆவியே அடியார் நெஞ்சிலே நீர் தங்கிடும் எங்களை தேற்றுவே குறைவை நீக்குவே திருப்தியாக்குவே அன்பாகவும். தேவனே நித்திய ஜீவனே உம்மாலேயே மானிடர் யாவரும் ஈக பரத்திலும் இருந்தும் பாக்கியம் கிடைக்குமே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதில் ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான திருத்துவ பண்டிகையின் நாளிலே நம் ஆண்டுடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16 துவங்கி 20 முடியதான திருவார்த்தைகள். The Gospel according to St. Matthew chapter 28 verses beginning from 16 to 20. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம் வாழ்வை அருளும் திருமொழிகளை சிந்திக்க ஆயத்தப்படும் போது ஆண்டவர் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். உம் திருவார்த்தைகளை உமது வார்த்தைகளாய் ஏற்றுக்கொள்ளவும் அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கும் நீர் எங்களுக்கு அருளை தாரும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும்
உமது திரு முன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த திருத்துவ பண்டிகை அல்லது மூவொரு கடவுளின் பெருவிழாவின் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போன வாரமே சொன்னேன், வருகின்ற ஞாயிறு ஒரு பண்டிகையின் ஞாயிறு அது அப்படின்னு சொல்லி. அப்படி தானே? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்கிறத செய்வோம் என்பது போல்தான். அன்பார்ந்தவர்களே, இன்றோடு நாம் பண்டிகையின் நாட்களை முடிக்கிறோம். ஸோ இந்த திருச்சபையினுடைய கேலண்டர் படி, கால அட்டவணையின் படி நமக்கு 6 மாதம் பண்டிகையின் மாதங்களாகவும் மீதமுள்ள 6 மாதம் பண்டிகை இல்லாத மாதங்களாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஃபெஸ்டிவல் சீசன் அண்ட் நான் ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ அதன் அடிப்படையில் நாம் கிறிஸ்மஸிலிருந்து எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதத்திலிருந்து மே மாதம் வரையிலும் 6 மாதம் நிறைய பண்டிகை நாம் அனுசரித்தோம். இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர், அதுக்கப்புறம் மகிமை விளங்கின பண்டிகை. அதை தொடர்ந்து நாம் சாம்பல் புதன் அனுசரித்து ஒரு லென்த்து காலத்தில் இருந்தோம். அதில் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, குருத்தோலை ஞாயிறு, ஈஸ்டர் போன்ற பல பண்டிகையை நாம் அனுசரித்தோம். கடைசியாகவும் நாம் அந்த பரத்திற்கு ஏறின பண்டிகை அதையும் அனுசரித்தோம். இறுதியாக இப்பொழுது பெந்தேகோஸ்தே என்கின்ற பண்டிகையை கடந்த வாரம் அனுசரித்தோம். இன்று திருத்துவ பண்டிகை, மூவொரு கடவுளின் பண்டிகை என்று இது அழைக்கப்படுகிறது. ஃபீஸ்ட் ஆஃப் ஹோலி ட்ரினிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான பண்டிகை. இது முடிந்த பிறகு ஒரு பொதுக்காலம் என்று சொல்வார்கள். பொதுக்காலம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காமன் சீசன். இந்த நாளுக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற முதல் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்றும் சொல்வார்கள், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிறு என்றும் அடுத்த வாரம் அழைக்கப்படும். ஸோ இப்படி ஒரு நீண்ட நெடிய, அதாவது நவம்பர் வரைக்கும் ஒரு 6 மாதம் நமக்கு பண்டிகை இல்லாத காலம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதன் அடிப்படையில் தான் நாம் மாதந்தோறும் 3வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பான பண்டிகைகளாக நாம் திருச்சபையில் அது பிரச்சனை இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை, ஒன்றாவது ஸோ இதன் அடிப்படையிலே நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். வரி பண்ணிக்காதீங்க, ஒன்றும் ஆகாது, என்ன பாருங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த நாட்களில் நாம் சிறப்பான நாட்களாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் இந்த திருத்துவ பண்டிகை என்று நாம் சொல்லும்போது இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம், ஒரு மறைபொருள், ஒரு ஆழமான சத்தியம் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் இப்பொழுது அறிக்கை செய்த அந்த விசுவாச அறிக்கை நம்முடைய லூதரன் திருச்சபையிலும் அல்லது புராட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்படுகின்ற சீர்திருத்தப்பட்ட திருச்சபைகளில் இந்த ஒரு 3 விசுவாச அறிக்கையை நாம் பிரதானமாக வைத்திருக்கிறோம். அப்போஸ்தலர், நிசையா, அத்தனாசியஸ் என்பவரின் விசுவாச அறிக்கை. அதனால தான் இன்றைக்கி அந்த 68வது பக்கம் உள்ள அந்த விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கை செய்தோம். ஒரு நீண்ட நெடிய விசுவாச அறிக்கை. அப்போ அந்த விசுவாச அறிக்கையில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு திருத்துவம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே நாம் வாழும் உலகத்திலே நாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு 2 ஆங்கில சொல் இருக்கும். த மோனோதீசம் அண்ட் பாலிதீசம் என்று சொல்வார்கள். மோனோதீசம் என்று சொல்லும்போது ஒன் காட், ஒரு கடவுள் கோட்பாட்டை கொண்டவர்களை மோனோதீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோதீஸ்டிக் ரிலீஜியன்.
ஒரு கடவுள் கோட்பாட்டை பின்பற்றுகின்ற சமயம் என்று சில சமயங்கள் இங்கே இருக்கிறது. இன்னொரு புறத்தில் த பாலித்தீசம் அப்படின்னு சொல்லுவாங்க, த பாலித்தீஸ்டிக் ரிலீஜியன், பல் கடவுளை கொண்ட சமயங்கள் என்றும் இருக்கிறது. ஸோ அதில் ஒவ்வொரு கடவுளுக்கும் பல பல ஆற்றல் உண்டு என்பதை இந்த அநேக கடவுள் கோட்பாட்டில் சொல்லப்படும். ஸோ ஒரு கடவுள் ஆக்கவும் அழிக்கவும் என்றெல்லாம் சொல்வார்கள், அன்பு செலுத்த, அல்லது காட் ஆஃப் வாரியர், போர் புரிய, இப்படி பல த காட் ஆஃப் ப்ரொடெக்டர் என்றெல்லாம் பல்கடவுள் கோட்பாட்டிலே உண்டு. ஆனால் நாம் பின்பற்றுகின்ற இறைவன் என்று சொல்லும்போது அந்த கடவுள் என்பவரை அந்த மோனோதீஸ்டிக், ஒரு கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தி நாம் அதில் நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு கடவுள் கோட்பாட்டு என்று சொல்லும்போது அந்த ஒரு கடவுளிலே எல்லா ஆற்றலும் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கடவுள் அன்பு செலுத்த, ஒரு கடவுள் நம்மை பாதுகாக்க, ஒரு கடவுள் நமக்கு துணையாக இருக்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் என்று நாம் வழிபடுகின்ற அந்த ஓர் கடவுள் எல்லா நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்தும் கடவுளாகவே இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறார், வழிநடத்துகின்றார், அன்பு செலுத்துகின்றார். நாம் என்னெல்லாம் இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிறோமோ அவை அனைத்தையும் இறைவன் நமக்கு வழங்கக்கூடியவரை தான் அந்த ஒரு கடவுளாக நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படி ஒன் காட் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன புதுசாக திருத்துவோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ட்ரினிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம, அதுக்கு என்ன அர்த்தம்? திருத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம பாட்டு கூட பாடணும். என்ன பாட்டு பாடணும்? சர்வலோக ஆதிப நமஸ்காரம், சிருஷ்டிகளை நமஸ்காரம். ஸோ அதில் திருத்துவத்தை அடிப்படையாக வைத்து ரொம்ப அழகாக அந்த 4 சரணங்களிலே இருக்கும். அப்போது திருத்துவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அதுக்கு மீனிங்? என்ன மீனிங்? திருத்துவம்னா நம்ம என்ன சொல்கிறோம் அதில்? சரி, யாரை திருத்துவ கடவுள் அப்படின்னு சொல்கிறோம்? திரியேக கடவுளை. அந்த திரியேக கடவுள் யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆமாம், ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஹோலி கோஸ்ட். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த மூவரில் ஒருவரானவரைத்தான் நாம் கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். ஸோ 3 இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன தோணும்? 3 கடவுள் அப்படின்னு. அதனால தான் நம்ம விசுவாச அறிக்கையில் அத்தனாசியஸ் என்பவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்தாவியும் கர்த்தர். பிதா கடவுள், குமாரனும் கடவுள், ஆகிலும் 3 கடவுள் இல்லை, 3 கர்த்தர் இல்லை, கடவுள் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். இந்த மூவரையும் தனித்தனியாக கடவுள் என்றும் கர்த்தர் என்றும் சொல்ல வேண்டும் என்று கிறிஸ்தவ மார்க்க சத்தியம் நமக்கு போதிக்கிறது என்று ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த மூவரில் ஒருவரான கடவுள், அது 3 கடவுள் இல்லை, மாறாக ஒரே கடவுள் 3 நிலைகளில் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை தான் திருமறை நமக்கு போதிக்கிறது. ஸோ அந்த திரித்துவம், ட்ரினிட்டி, இப்போ நிறைய சர்ச் பேர் கூட த ஹோலி ட்ரினிட்டி லூத்ரன் சர்ச் அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருத்துவ லூத்ரன் திருச்சபை, நம்ம சென்ட் ஜேம்ஸ் லூத்ரன் திருச்சபை மாதிரி திருத்துவ லூத்ரன் திருச்சபையும் என்று இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திருத்துவம் எப்படி 3, எப்படி 1 என்று பல கேள்விகள் இருக்கும்போது அதற்கு விடை திருமறை தான் நமக்கு தருகிறது. அதிலும் திருமறையிலிருந்து நாம் பார்க்கும்போது இந்த திருத்துவம் அல்லது மூவரு கடவுள் என்கின்ற வார்த்தை பைபிளில் எங்கேயுமே கிடையாது. இருக்குங்களா அந்த வார்த்தை? எங்காவது திருத்துவ கடவுள் அப்படின்னு இருக்கானா? எங்கேயும் கிடையாது. அப்போது ஆதி திருச்சபைகளில் முன்பு முதல் 2 நூற்றாண்டுகளின் காலகட்டத்தில் இருந்த திருச்சபை ஆயர்கள், அவர்களை சர்ச் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சபையினுடைய பாதிரியார்கள் அன்றைக்கு இருந்த நாட்களில் இந்த திருத்துவத்தை பற்றி ஆழமாக சிந்தித்து சில கருத்துக்களை வெளிக்கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்டது அந்த அப்போஸ்தல விசுவாச
பிரமாணம். அதுக்கு அடுத்தது வர்றது தான் அந்த நைசின் கிரீட். த கவுன்சில் ஆஃப் நைசியா அப்படின்ற ஒரு இடத்துல அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பேரவை, ஒரு மாநாட்டை கூட்டி அவர்கள் அனைவரும், அநேக திருச்சபை ஆயர்கள், வல்லுநர்கள் எல்லாம் இணைந்து தான் அந்த நிசையா விசுவாச அறிக்கையை வடிவமைத்தார்கள் 325. அதை நான் போன வாரத்தில் கூட நான் சொன்னது. அப்போது இது 1701 ஆண்டு நிசையா விசுவாச அறிக்கையின் ஆண்டு. அவ்வளோ நீண்ட நெடிய நாட்கள், ஆண்டுகள் போயிருக்கிறது. ஸோ அதற்கு பிறகுதான் நாம் பார்க்கின்றோம் இந்த அத்தனாசியஸ் என்பவர் இன்னும் ஆழமாக இந்த திருத்துவத்தை விவரித்து சொல்லுகிறார். அதாவது இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், இந்த அப்போஸ்லர், நிசையா, அத்தனாசியஸ் இந்த 3 விசுவாச அறிக்கையை நம்ம பாட்டு புக்கில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்போஸ்லர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நிசையா கொஞ்சம் விரிவாக இருக்கும், அத்தனாசியஸ் இன்னும் விரிவாக இருக்கும். அப்போ அந்த திருத்துவத்தை, அந்த மூவரு கடவுளை விரிவாக ஆழமாக விளக்கி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான விசுவாச அறிக்கைகளாகத்தான் இது இருக்கிறது. அதில் சிறப்பாக அத்தனாசியஸ் ரொம்ப கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ இதை குறித்து யாராவது கேள்வி கேட்டாலும் நாம் தெளிவாக பதில் சொல்லுகின்ற அளவிற்கு அந்த அத்தனாசியஸ் எழுதியிருப்பார் விசுவாச அறிக்கையை. அப்போ அந்த திருத்துவம் என்கின்ற வார்த்தையை 300க்கு முன்னாடியே இந்த 2ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு திருச்சபை ஆயர், தெர்ட்டூலியன் என்று சொல்லுகின்ற ஒரு சபை ஆயர், அவர்தான் த ஃபர்ஸ்ட் தியாலஜியன். எழுத்து வடிவில லத்தீனில இறையலை எழுதினவர் யாருன்னா தெர்ட்டூலியன் அப்படின்னு சொல்லுகிறவர் தான். ஸோ அவரை த ஃபாதர் ஆஃப் லாட்டின் தியாலஜி என்று சொல்லுவார்கள். லத்தீன் இறையலின் தந்தை. அண்ட் ஆல்சோ இஸ் எ ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் தியாலஜி அண்ட் வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மேற்கத்திய இறையியலின் தந்தையாகவும் மேற்கத்திய கிறிஸ்தவத்தின் தந்தையாகவும், ஃபவுண்டர் என்று சொல்ல, அதை உருவாக்கினவரே தெர்ட்டூலியன் என்கிறவர் தான் என்று சொல்வார்கள். ஸோ அந்த அளவிற்கு புகழ்பெற்ற அவர் இந்த திருத்துவம் என்கின்ற வார்த்தையை முதல் முறை அறிமுகப்படுத்தினவரே அவர்தான். அதற்கு பிறகுதான் அதில் பல ஆராய்ச்சிகளை செய்து மிக தெளிவாக அதை நமக்கு விசுவாச அறிக்கைகளாக கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்படி மிக பெரும் மறை உண்மையை, மறை பொருளை உள்ளடக்கினது தான் இந்த திருத்துவம், ட்ரினிட்டி என்கின்ற விஷயம். அதை அறிவர் மார்ட்டின் லூதர் அவர்கள் மிக தெளிவாக இந்த கத்தேகிஸ்மு, சிறிய கத்தேகிஸ்மு என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான அழகான அடிப்படை கிறிஸ்தவ போதனைகளை உள்ளடக்கின அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். கடவுளுக்கு ஒரு பெயரை தருகிறார், குமாரனுக்கு ஒரு பெயரை தருகிறார், பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெயர் தருகிறார். என்ன பெயர் தராரு? பிதா என்கின்றவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார். என்ன டைட்டில் கொடுத்தாரு? லாஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிளாஸில் இருந்து திடப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கீங்க? 1 2 2 பேர், 3 பேர். அதுக்கு என்ன டைட்டில் நீங்கள் சொல்லணும்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க. இப்போ பிதாவுக்கு ஒரு தலைப்பை தருகிறார் லூதர். என்ன தலைப்பு தராரு? கேத்தகிசம் கண்டிப்பாக படிக்கணும். அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பிரிண்ட் போட்டாவது, ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் இருக்கும், வீட்டில் இருக்கும், பத்திரமா இருக்கும். செல்ஃபில் எங்காவது தூசி தட்டி எடுத்தீங்கன்னா கிடைக்கும். அதை கண்டிப்பாக படிக்கணும். அதை படித்தாலே செகண்ட் டு த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு லூதர் சொல்லுவார். திருமறைக்கு அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமானது எதுனா கேத்தகிசம் தான். என்ன தலைப்பு தராரு சொல்லுங்க? கன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. என்ன தலைப்பு? பிதாவுக்கு எடுத்து தரட்டுமா? அவங்களுக்கு தெரியும், ஆனால் மறந்துட்டாங்களான்னு தெரில. கிரியேஷன் அவர்கள இருக்கப்பா. கிரியேஷன், படைப்பு என்கின்ற தலைப்பு இருக்கிறது பிதாவிற்கு. ரெண்டாவது குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஒரு தலைப்பு தர்றார். என்ன தலைப்பு? இப்போ சொல்லிட்டாங்க, அது ஸ்டார்டிங் ட்ரபிள். மீட்பு இல்லை, ரிடெம்ஷன் அப்படின்ற ஒரு தலைப்பை தருகிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு. என்னது? பரிசுத்த மாக்குதல்.
சான்டிஃபிகேஷன் ஆர் பியூரிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய கடவுள் நம்மை படைத்தவர். அதை தான் நம்ம முதல் திருமறை பகுதியில் ஆதியாகமத்தின் புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரையிலும் நமக்கு முதல் பழைய ஏற்பாட்டின் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அதில் பிதாவாகிய கடவுள் படைப்பாளராக திருமறை சித்தரிக்கிறது. முதல் வசனம் திருமறையில் ஆரம்பிக்கிறது, ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார், சிருஷ்டித்தார். இல்லையா? கடவுள் படைப்பாளராக திருமறை ஆரம்பத்திலே காட்டும். இரண்டாவதாக குமாரனை சொல்லும்போது மீட்பு, ரிடம்ஷன் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாம் திருமறையில் குறிப்பாக நற்செய்தி நூட்களிலே நாம் படிக்கும்போது குமாரனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நம் அனைவரையும் பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து அவர் நம்மை மீட்டு கொண்டார், மீட்டெடுத்தார். அப்போ அவர், அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவரை மீட்பர், இரட்சகர் என்று நம்ம சொல்கிறோம். ஈஸ் அவர் சேவியர். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தவர். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலிருந்து நாம் மிக அழகாக படிக்கிறோம். அந்த ஆவியானவரினால் எப்படி ஆற்றல் அடைந்தார்கள் அந்த ஆதி திருச்சபை அல்லது அப்போஸ்தலர்கள், அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாரும். அப்போ அனைவரையும் ஆற்றல் படுத்துகின்ற, விசுவாசத்தில் நடத்துகின்ற, நம்மை பக்குவப்படுத்துகின்ற, நம்முள் வாழ்கிறவராக அந்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகையினாலேத்தான் பரிசுத்தமாக்குதல் என்று அந்த ஆவியானவருக்கு தலைப்பை லூதர் அவர்கள் தருகின்றார். அது நம்ம பாட்டில் கூட அந்த கிளியராக இருக்கும். அந்த 72வது ஃபஸ்ட்டு பாட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா? சர்வுலகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், உம்மை வணங்குகிறோம், எல்லாவற்றையும் படைத்தவர். இரண்டாவது என்னது? திரு அவதாரா நமஸ்காரம், ஜகதி ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், எங்களுக்காக இங்கே இருக்கிறவர்கள் வாழ்வு பெற நீர் எங்களுக்காக மாண்டீரே என்று இயேசுவை உமக்கு நமஸ்காரம். மூன்றாவது பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். அப்புறம் பரம சத்குருவே நமஸ்காரம். அடுத்தது அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அகம் நம்முள் வசிக்கின்ற அரிய சித்தே சதா நமஸ்காரம். இந்த மூவரு கடவுளை சொல்லிவிட்டு இறுதியாக நான்காவதாக சொல்கிறார், முத்தொழிலோனே மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா துத்திய திரியேகத்வா நமஸ்காரம், திரியேகத்வா. ஸோ அந்த மூவரு கடவுளை மிக அழகாக அந்த ஆசிரியர், பாடல் ஆசிரியர், கவிஞர் எழுதி வைத்திருக்கின்றார். அப்போ மிக தெளிவாக இந்த திருத்துவ கடவுளின் பணிகள், செயல்பாடுகள் என்ன என்பதை விளக்கி சொல்கிறது. கடவுள் படைத்தவராய், குமாரன் மீட்டவராய், பரிசுத்தாவின் நம்மை நாள்தோறும் நம் அகத்தில் வசிக்கிறவராய், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய், நம்மில் வாழ்கிறவராக அவர் செயல்படுகிறார். அப்போ ஓர் கடவுள் மூன்று நிலைகளில் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டால் இந்த முதல் வசனத்தில் ஆதியாகமும் 1:1 நாம் படித்த போது ஆதியிலே கடவுள் என்கின்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்ன பெயர் அப்படின்னா ஏலோஹீம். தெரியும் இல்லையா? பாட்டுலாம் கூட வரல, ஏலோஹீம். ஏலோஹீம் அப்படின்னு சொல்லுகின்ற கிரேக்க சொல்லுக்கு, அது எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பன்மையிலே அது சொல்லப்பட்டு கடவுள் என்றுதான் அதற்கு பொருள். ஹெலோஹீம் என்கின்ற எபிரேய சொல்லை தான் அந்த கடவுள், ஆதியிலே கடவுள், அந்த கடவுள் வார்த்தைக்கு எலோஹீம். எலோஹீம் என்கின்ற வார்த்தை பன்மையில் தான் அங்கே கூறப்பட்டுள்ளது இல்லையா? ஒருமையில் சிங்குலரில் இல்லை, ப்ளூரல் இருக்குது. அப்போ ப்ளூரல் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்னது அர்த்தம்? அங்கே மூவொரு கடவுள் இருக்கின்றார் என்று அர்த்தம். இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதே
முதல் அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிங்கள். போதும். நமது சாயலின்படி. இப்போ கடவுள் என்ன சொல்லியிருக்கணும்? என் சாயலின்படி நான் படைக்க போகிறேன் அப்படி சொன்னாரா? நமது சாயலின்படி. அப்போ அந்த பன்மை, அப்போ அந்த மூவொரு கடவுள், ஒன்றுக்கு மேற்பட்டவர் அங்கே இருக்கிறார் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. 3ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. 22 வாசிங்க. 22. நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது. நம்மில் ஒருவரை போல், என்னில் ஒருவராக அப்படின்னு சொல்ல, நம்மில் ஒருவரை போல் இவர்கள் மாறிவிட்டார்கள் என்றுதான் சொல்லி இறுதியாக அவர்கள் செய்த பாவத்திற்கு விளைவு ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் அவர்களை, ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளை வெளியேற்றுகின்ற கடவுளை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி நிறைய உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவினுடைய ஞானஸ்தான நிகழ்ச்சியே நமக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு கூட ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. இயேசுவின் ஞானஸ்தான நிகழ்ச்சியிலே மத்தேயு நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை படிக்கும்போது இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறினால் அப்பொழுது வானம் திறந்தது, கடவுள் பேசினார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்பொழுது புறா வடிவிலே ஆவியானவர் வந்து அவர் மீது அமர்ந்தார், இயேசுவின் மீது. அப்போ கடவுள் பேசுகின்றார், குமாரன் ஞானஸ்தானத்தை எடுத்தார், ஆவியானவர் வந்து அமர்ந்தார். அந்த திரியேக கடவுள், மூவொரு கடவுள் அங்கே நம்ம அழகாக பார்க்கிறோம். நம்முடைய சிந்தனை பகுதியில் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், த கிரேட் கமிஷன் என்று அந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு உண்டு. இயேசு இறுதியாக விண்ணேற்றம் அடையும் போது மீண்டுமாக பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த நேரத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற அந்த முக்கியமான விஷயம், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். இயேசுவே சொன்னது. அந்த மூவொரு கடவுளின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்கள். அடுத்தது சொல்றார், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசியுங்கள். அதனால தான் வந்து ஞானஸ்நானம் கொடுப்பதை மாத்திரம் நாம் என்ன செய்யறதில்ல, உடனே யாராவது வந்தால் அவர்களுக்கு உடனே கொடுக்கக்கூடிய மிக பெரும் செயல்தான் திருமுழுக்கு என்பது. அதை நாம் இந்த திருமறையிலிருந்து தான் பார்க்கிறோம். ஆனால் கன்ஃபர்மேஷன் அப்படி கிடையாது. திடப்படுத்தல் என்று சொல்லும்போது அவர்களுக்கு உபதேசிக்கணும், அவர்களை பயிற்சிவிக்கணும், இதனுடைய உண்மைத்தன்மையை, ஆழத்தை அருமையாக பிள்ளைகள் புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் என்ன பண்ணுறோம், அவங்கள கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், திடப்படுத்துகின்றோம். இந்த கிறிஸ்தவ வாழ்விலே அவர்கள் திடப்படுத்தப்பட்டு திருவிருந்தாளிகளாக மாறுகிறார்கள். ஆனால் ஞானஸ்நானம் என்கின்ற விஷயத்தை நாம் எல்லோருக்கும் வழங்குகிறோம். அதை திருமறை, அதிலும் மார்க்கு நற்செய்தியாளர் மிக தெளிவாக சொல்வார், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், எல்லா படைப்பிற்கும். எல்லாருக்கும் என்று சொல்லும்போது அதில் எல்லோரும் அடங்குகிறார்கள் இல்லையா? ஆனால் பல திருச்சபைகள் ஒரு கருத்தை முன்வைப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் என்பது பெரியவங்களுக்கு தான், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஆனால் லூதர் நமக்கு அழகான விளக்கத்தை வைத்திருக்கின்றார். அதை திருமறையிலிருந்து சொல்லுகின்றார். எல்லோருக்கும் ஞானஸ்நானம் உரியது, எல்லோரும் ஞானஸ்தானத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இயேசுவினுடைய ஒரு மிக பெரும் கட்டளை. அப்போ ஞானஸ்தானத்தை கொடுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தால், அவரை விசுவாசித்து ஏற்று வரும்போது ஞானஸ்தானத்தை கொடுங்கள். கொடுத்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கட்டளையிட்ட அனைத்தையும் யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசியுங்கள். அப்போ முதல் பணி என்பது சீடராக்குதல். அதை தான் இங்கே திருமறையில் நாம் பார்க்கின்றோம். 18வது வசனத்தில், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து ஆற்றலும் கொண்டவர் இயேசு என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஆகையினாலே தான் அனைத்தும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது என்று திருமறை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்கின்றவர்
அந்த படைப்பின் போது இருந்தவர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அதை தான் வார்த்தையானவர் மாமிசமானார். அன்றைக்கு வார்த்தையாய் படைப்பில் இருந்த இயேசு மாமிசமாக இங்கே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அனைத்து ஆற்றலும் கொண்டவர், அதிகாரம் கொண்டவர். எதன் மீது என்பதை நாம் திருமறையிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவர் இல்லையா? கடல் மீது நடந்து போறாரு, காற்று அடிக்கிறது, கடல் அலை கொந்தளிக்கிறது, இறையாதே அமைதலாயிருன்னு அமைதியாயிடுச்சு. பிசாசுகள் இருக்கிறது, மக்களை ஆட்டி படைத்து ஒரு வழியாக்கி கொண்டிருக்கிறது. இவரை விட்டு வெளியே போ அப்படின்னா போயிடுச்சு. எங்களை ஏன் துன்பப்படுத்த நீர் வந்தீரா, எங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? பிசாசு கேட்கிறது, பேய்கள் எல்லாம் இயேசுவின் இடத்துல. அந்த அளவிற்கு ஆற்றல் படைத்தவர் இயேசு. ஸோ எல்லா வகையிலும் வியாதிகளின் மீது நிறைய பேர் வியாதிப்பட்டு வந்தாங்க. அந்த வியாதிக்காரர்கள் எல்லோரும் அவர் நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டால் போதும், அவர் ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும், அவர் சொன்னால் போதும், இப்படியெல்லாம் தான் இருந்தாங்க. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் பணியால் சொஸ்தமாவான் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் ஒரு பெண் இல்லையா, பெரும்பாடு உள்ள ஒரு பெண், பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டவள், எல்லா மருத்துவத்தையும் பார்த்தவள், இறுதியிலே இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டு சுகமானாள். இப்படி பல வடிவிலே இயேசு ஆற்றலும் அதிகாரமும் கொண்டவர் என்பதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். அதை இயேசு சொல்லுகின்றார், விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அனைத்து ஆற்றல் கொண்டவர் இயேசு. ஆகையினாலே நீங்க என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போய் சகல மக்களையும், எல்லா இன மக்களையும் சீஷராக்குங்கள். ஸோ மேக் டிசைபிள்ஸ். ஸோ டிசைபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீடர் என்று நாம் தமிழிலே சொல்லுகின்றோம். டிசிப்ளின் அப்படின்ற ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது இல்லையா? டிசிப்ளின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கு, டிசிப்ளினாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க அப்படின்னா. ஸோ இந்த டிசைபிள்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் டிசிப்ளின் என்கிற வார்த்தையை வருகிறது. அப்போ மேக் டிசைபிள்ஸ், சீடராக்குங்கள் என்று சொல்லும்போது அனைவரையும் ஒழுங்குள்ளவர்களாக மாற்றுங்கள் இல்லையா? இந்த உலகம் என்பது பல நிலைகளிலே பல வழிகளிலே பயணிக்கிறது. மக்கள் எப்படியோ வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை ஒழுங்கிற்குள்ளாக நடத்துங்கள், நேரிய பாதையில் நடத்துங்கள். அவர்கள் சீர்கெட்டு போகும்போது அவர்களை சீர்படுத்துவதுதான் எல்லாருடைய பணி, நம் அனைவருடைய பணி. அது ஐயர் தான் செய்யணும் அப்படி கிடையாது. இது நல்ல பணி இல்லையா? எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கிய பணி. அனைவரையும் சீடராக்குங்கள். அனைவரையும் இயேசு எப்படி இந்த உலகத்திலே மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி அவர்களை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அந்த சீடர் என்கிற நிலைக்குள்ளாக அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்பதை இயேசு போதிக்கின்றார். அப்போ இதை தான் நாம் செய்ய வேண்டும். சீடர் என்கின்ற ஒரு நார்மல் அந்த வார்த்தைக்கு, டிசைபிள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருவர் குரு என்று இருப்பார், அந்த குருவிற்கு அநேக சீடர்கள் இருப்பார்கள். அந்த குரு போதிக்கிறவைகளையெல்லாம் அப்படியே கேட்டு உள்வாங்கி அதை வாழ்வாக்குகிறவர்களாக அந்த சீடர்கள் இருப்பார்கள். அப்போ நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதும் ஆண்டவரின் சீடர்களாக, ஆண் பெண் சீடர்களாக இருந்து நாம் பிறரை ஆண்டவருக்கு சீடர்களாக மாற்றுவதுதான் இங்கே இயேசு போதிக்கிற ஒரு மிக பெரும் விஷயம். அவர் சீடராக்கின பிறகுதான் என்ன செய்யணும்? நீங்க அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுன்ற பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே. அப்ப சீடர்கள் என்கிறவர்கள் யாருனாலும் ஆகலாம். ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் சீடர்கள் என்று இல்லை, மாறாக சீடர்களாக யார் வேண்டுமானாலும் மாறலாம். அதன் பிறகு அவர்கள் ஆண்டவருக்குள் வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததுதான் சொல்றாரு, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ள உபதேசியுங்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? டீச் பண்ணுங்க, உபதேசியுங்கள், போதியுங்கள். அநேக விஷயங்களை இயேசு நமக்கு கொடுத்திருக்க, அவைகளை போதிக்க வேண்டும். சொல்லி முடித்துவிட்டு இறுதியாக சொல்லுகின்றார், இதோ யுக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர் அண்ட் எவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். கடைசியில் அந்த எண்ட் ஆஃப் த ஏஜ், இறுதி வரைக்கும், முடிவு பரியந்தம் நான் என்றும் உங்களோடு வாழ்வேன், இருப்பேன் என்பதை இயேசு போதிக்கிறார்.
அப்போ இயேசு கிறிஸ்து ஆற்றலும் அதிகாரம் படைத்தவராய் நம்மை சீடர்களாக பிறரை சீடர்களாக மாற்ற, ஞானஸ்தானத்தை கொடுக்க, உபதேசம் வழங்க, உங்களோடு இருப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தையும் தந்து நம்மை பயிற்றுவிக்கின்றவர்களாக இயேசு எப்பொழுதும் காணப்படுகின்றார். அப்போ இந்த வார்த்தைகளை பெற்றிருக்கிற நாம் என்றும் ஆண்டவரின் சீடர்களாக வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். பிறரை சீடர்களாக மாற்ற வேண்டும் என்பதை விரும்புகின்றார். ஒழுக்கமுள்ளவர்களாய், அதுதான் முக்கியம். ஸோ கிறிஸ்தவர்களாக நாம் மாறி இருக்கும்போது நாம் உண்மையாகவே இயேசுவின் சீடர்களாக இன்றளவும் இருக்கிறோமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இருக்கிறோமா? நாம் ஒழுக்க கேடாக இருந்தால் நாம் யார் கிடையாது? சீடர்கள் கிடையாது. அவர் கட்டளையிட்டவைகளை கை கொள்ளாமல் நாம் வாழ்ந்தால் நாம் இயேசுவின் சீடரா? கிடையாது. அவர் உபதேசித்தவைகள் அனைத்தையும் நாம் பின்பற்றாமல் இருந்தால் அவருடைய சீடர் கிடையாது. அப்போ நாம் உண்மையாகவே உண்மையான சீடர்களாக இருக்கிறோமா அல்லது போலியான, இல்லையா, வெளி வேடத்தில் நாம் சீடர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இந்த திருத்துவ கடவுள் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவராக பல்வேறு வடிவில் இந்த 3 நிலைகளிலே செயல்பட்டு ஓர் கடவுளாக இருந்து இன்றளவும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மூவொரு கடவுளுக்கு உண்மையுள்ள சீடர்களாய் நாம் வாழ்ந்து பிறரையும் அந்த ஒழுக்கமுள்ள நிலையிலே கொண்டு வந்து அவர்களையும் சீடர்களாக மாற்றுவது கடவுள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற தி கிரேட் கமிஷன், ஒரு மிக பெரும் கட்டளையாக நமக்கு அது இருக்கிறது. ஆகையினாலே இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்வோம். நாம் இன்னும் ஆழமாக போனால் இது ஒரு பெரிய ரகசியம், இது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி. இது அதற்குள் நுழைந்தால் நமக்கு என்ன ஆயிரும்? அந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனை அறிவு கிடையாது. இறைவனை நாம் புரிந்து கொள்ள இப்படி தான் முடியும். நாம் அதை இன்னும் அது அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போனால் நிச்சயம் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் இறைவன் அவ்வளவு மகத்துவமானவர். நாம் யார்? அதில் ஏதோ ஒரு சின்ன ஏதோ அப்படி இருக்கிறோம். ஒரு சின்ன துகள் கூட கிடையாது. ஸோ அது போன்றவர்கள் தான் நாம். ஸோ அவ்வளோ பெரிய இறைவனை நாம் முடிந்தளவிற்கு நம் அறிவால் இறைவன் தந்த ஞானத்தால் புரிந்து அவளுடைய செயல்பாடுகளை புரிந்து நம்மை படைத்தவர், என்னை படைத்தவர். லூதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், எனக்கு கண், காது, மூக்கு முதலான அனைத்தையும் படைத்தவர், என்னை வழிநடத்துகிறவர், எனக்கு வீடு வாசலை கொடுத்தவர், சொத்து சுகங்களை தந்தவர் என்று படைப்பாளரை சொல்லுவார். இவர் என்னை மீட்டார். பல்வேறு நிலையிலே நான் செத்து போய் ஒன்றுமில்லாமல் போக வேண்டியவர் நான். ஆனால் விலையேற பெற்ற தமது இரத்தத்தினால் என்னை மீட்டவர் அவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஒன்று திரட்டி நேரிய பாதையில் என்னை நாள்தோறும் நடத்தி என்னை தூய்மைப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஸோ அந்த மூவொரு கடவுளை தொடர்ந்து நாம் வணங்குவோம். அந்த மூவொரு கடவுளுக்கு உண்மையுள்ள சீடர்களாக நாம் மாறுவோம். பிறரையும் அந்த சீடத்துவத்திற்கு நேராக அழைத்து வந்து அவர்களையும் ஒழுக்கமுள்ள இறைவனின் மக்களாக மாற்றி நம்முடைய வாழ்வை நாம் வாழ்வோம். ஆண்டவராக இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த என்னிலே நிலைவரமான உள்ளத்திலே புதுப்பேயும் உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளி விடாதேரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்தாரேரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி
வாழும் கடவுளே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான மாதத்தின் இறுதி நாளுக்காக, இறுதி ஓய்வு நாளுக்காக நன்றி. மிகச் சிறப்பாக நாங்கள் இந்த திருத்துவ பண்டிகையை, விழாவை, மூவொரு கடவுளின் பெருவிழாவை நாங்கள் கொண்டாட அனுசரிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள், மூவரில் ஒருவரான ஒரே நித்திய மகத்துவமுள்ள கடவுளாக என்றும் இருந்து எங்களை நடத்தக்கூடிய இறைவனாயிருக்கிறேன். எங்களை படைத்து மீட்டு பரிசுத்தமாக்கக்கூடியவராய், எங்களை நாள்தோறும் பல்வேறு வடிவிலே எங்களை நடத்தக்கூடிய இறைவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். அந்த ஆண்டவராகிய ஒரே கடவுளுக்கு நாங்கள் என்றும் சீடர்களாக மாறி, ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே ஒழுக்கமுள்ளவர்களாய், அவர் கற்பித்தவைகளை கைக்கொள்ளுகின்ற நல்ல மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்திட அருளைத்தார். சீடராக்கின பிறகு ஞானஸ்தானத்தை கொடுங்கள், அதுவும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்க எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த உபதேசங்கள் அனைத்தையும் நீர் கற்பித்தவைகளை கைக்கொள்ள எங்களுக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறேன். எங்களோடு என்றும் இருப்பேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருத்துவத்தின் மறை உண்மையை, மறை பொருளை, இரகசியத்தை எங்களுடைய அறிவாற்றலால் ஓரளவிற்காவது புரிந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். இதனுடைய உண்மை தன்மையை எந்நாளும் நாங்கள் புரிந்து அந்த உண்மையுள்ள திருத்துவ கடவுளுக்கு ஏற்புடைய சீடர்களாய், உம் பிள்ளைகளாய் நாங்கள் என்றும் வாழ்ந்திட நீர் அருளைத்தார். பிறரையும் ஆண்டவருடைய சீடர்களாய் நாங்கள் மாற்றுவதற்கான நல்ல சீடர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு துணை புரியும். இந்த வார்த்தைகளினால் கடவுள் தொடர்ந்து தம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவை, இவ்வேளையிலும் எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையை ஒரு திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் நீர் ஆசீர்வதி. அவருடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களை, துணை பொறுப்பாளர்களை, மூப்பன்மார்களை, ஆண்டவரே, மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்கள், திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும், கோயில் பிள்ளையும் ஆசீர்வதி. நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டி அனைவரையும் காத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் மிக சிறப்பாக இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து உமது திருநாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும் இறைவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, அனைவரும் அமைதியான முறையிலே தங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய இறைவன் அனைவருடைய மன்றாட்டுகளுக்கும் நீர் தயவாக செவிசாய்த்து மறுமொழியருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வர தவறி போன மக்களும் வருகிற நாட்களை தவறாமல் பங்கெடுக்க, உம்மை ஆராதிக்க, நீர் தனக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இறைவன் கிருபை செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் இந்த ஆராதனையிலும் உமது ஆலயத்தையும் உமது திருப்பிடத்தையும் ஆயத்தம் செய்து தம்முடைய மக்களையும் வண்ண பூக்களினாலே அலங்கரித்து தம்முடைய மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதே போன்று இசைக்கருவிகளினாலே எமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களையும், பாடல்களை பாடி திருவசனங்களை நடத்தி கொடுத்து வாசித்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமூக ஊடகத்தின் வழி வழிபாட்டில் அநேக மக்கள் உம்மை ஆராதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளையும், சமூக ஊடகத்தின் வழியாகவும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. அன்பின் ஆண்டவரே, கடந்த நாட்களாக நீர் தந்த நல்ல மழைக்காய் ஸ்தோத்திரம். வெப்பமான சூழல்களை கடவுள் மாற்றி அமைத்து ஆண்டவரே நீர் தந்து வருகின்ற இந்த அற்புதமான மழைக்காக நன்றி. கடவுளாக இறைவன் தொடர்ந்து நல்ல மழையை நீர் தாரும். இந்த வெப்பமான சூழல் முற்றிலுமாக மாற்றமடைந்து ஆண்டவரை தொடர்ந்து நல்ல சூழல் நிகழ்ந்தேற அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசங்களுக்காய் செபிக்கிறோம். உலகம் முழுமையாக இருக்கின்ற எல்லா தேசங்களையும்
மிக சிறப்பாக ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தை, நம்முடைய தமிழ்நாட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தை, செங்கலியுப்பம் ஊராட்சியை கர்த்தர் ஆசீர்வதியும். இருக்கிற ஆட்சியாளர்கள், தலைவர்கள், மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். மிகச் சிறப்பாக எங்களுடைய செங்கலியுப்பம் ஊராட்சியையும், ஊராட்சி மன்ற தலைவர், பொறுப்பில் உள்ள அனைவரையும், ஊர் நாட்டாமை பொறுப்பில் உள்ள யாவரையும், ஊர் மக்களையும், அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். மிக சிறப்பாக என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை, சபை சங்கங்களுக்காக, வட்டங்களுக்காக, திருச்சபைகள், ஆயர் பெருமக்கள், சபை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், இறையல் கல்லூரி அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாட்களை காணப்போகிற மக்களை கண்ணோக்கி பாரும். புதிய ஆண்டிற்குள்ளாய் நுழையும் போது புதிய ஆண்டு வளமாக, ஆசீர்வாதமாக அமைந்திட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார நாட்களிலும் ஆண்டவரை நடைபெற போகின்ற திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற தம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும். கர்த்தராகிய இறைவன் ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மிக குறிப்பாக திருச்சபையினுடைய பொருளர், அருமையான தலைமை ஆசிரியர் டாக்டர் ரவியாய் அவர்களுக்காக செபிக்கிறோம். பலவீனத்தோடு இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். வேண்டிய அனைத்து பலனையும் ஆரோக்கியத்தையும் இறைவன் மிகுதியாக தாரும். விரைவாக எடுக்கக்கூடிய சிகிச்சைகள், மருந்து மாத்திரையின் ஊடாக நிறைவான பலனை கண்டு கொண்டு ஆண்டவரை தொடர்ந்து உமது ஊழியத்தை செய்யக்கூடிய சூழல்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த பிதாவே, தொடர்ந்து உமது கிருபையினாலே எங்கள் அனைவரையும் இடை கட்டி காத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். படிக்கிற, வேலை செய்கிற மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். வேண்டிய படிப்பின் வரத்தையும் தொழில் வளத்தையும் தந்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் வழியாக உமது நாமம் ஒன்றே தொடர்ந்து மகிமையும் மாட்சிமையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்பணிந்து மன்சாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, எங்கள் கணவனுடைய கடலை மன்னித்தர், எங்களை சூழ்நிலை நாம் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும், ஆமென். நம் அனைவரும் அமர்ந்திருப்போம். நாம் இவ்வேளையில் வழிபாட்டுக்கு நிறைவு பாடலுக்கு முன்பதாக ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தையும் பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், திருச்சபையின் பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் இருந்தாலும் நீங்கள் முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் ஜப நிலையில் 406வது ஞானப்பாடல், இயேசு சுவாமி உம்மண்டை சிறு பிள்ளைகளும் வர என்கின்ற இந்த பாடலின் முதல் மற்றும் 3வது சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். 406வது ஞானப்பாடல். இயேசு சுவாமி உம்மண்டை சிறு பிள்ளைகளும் வர வேண்டுமென்றே மோட்சத்தை சிறியருக்கும் தர சித்தமானதாலே பிள்ளை தாமதிக்க நியாயமில்லை.
நாம் முன்னேசரென்று சொல்லும் இதயன்பா ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆதாம் பாவத்தில் விழுந்த காலம் முதல் எல்லா மனுஷரும் பாவத்தில் உற்பவித்து பிறந்து கடவுளுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டு ரட்சிக்காவிட்டால் நித்திய அழிவிற்குள்ளாவார்கள் என்றும் கடவுளின் திருவசனத்தினால் அறிந்து கொள்கிறோம். இக்குழந்தையும் ஜென்ம சுபாவத்தின்படி பாவம் நிறைந்து கடவுளின் கோபாக்கினைக்கு ஆளாயிருக்கிறது. இரக்கங்களின் பிதாவாகிய கடவுளோ முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து வளர்ந்தோரை மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளையும் பாவம், மரணம், நித்திய ஆக்கினை இவைகளிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படி தாம் வாக்களித்தபடியே தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகளை தம் அண்டை கொண்டு வர கட்டளையிட்டு அவர்களை அன்பாய் ஏற்று அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதலால் நீங்கள் கிறிஸ்தவ அன்பினால் ஏவப்பட்டு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் செய்து இக்குழந்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து இக்குழந்தையின் பொருட்டு பாவ மன்னிப்புக்காகவும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குரிய கிருபைக்காகவும் இரட்சிப்புக்காகவும் அன்றாட உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள நமது ஆண்டவர் இந்த அன்பின் செய்கையை தயவோடு கண்ணோக்கி நமது ஜெபங்களை நிச்சயமாய் கேட்டருள்வார் என்று சந்தேகமின்றி நம்புவீர்களாக. அன்றியும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு தூய மத்தேயு நற்செய்தியின் கடைசி அதிகாரத்தில் தம் சீடர்களிடம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷனாக்குங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டிருக்கிறபடியினாலும் தூய மார்க்கு நற்செய்தியின் கடைசி அதிகாரத்தில் விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடியினாலும் ஆண்டவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதும் என்றும் ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கிறதும் என்றும் எழுதி வைத்திருக்கிறபடியினாலும் நீங்கள் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை வைத்து இக்குழந்தையை அவர் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி இக்குழந்தையை கொண்டு வந்திருப்பது தகுதியானது. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது அருமையான குழந்தையின் சார்பாக பிள்ளைக்கு ஞான பெற்றோர்கள் இருக்கின்ற நீங்கள் நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீங்கள் விடை தரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான குழந்தையை, நீ பிசாசையும் அதன் எல்லா கிரியைகளையும் அதன் எல்லா வழிகளையும் விட்டு விடுகிறாயா? விட்டு விடுகின்றேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறீர்களா? பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் திழந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீர்களா? பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் உண்டா? ஓகே. சியாராம், நான் உனக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தண்ணீரினாலும் ஆவியினாலும் உன்னை மறுபடியும் பிறக்கச் செய்து உன் பாவங்களை எல்லாம் மன்னித்த சர்வ வல்லமை உள்ள கடவுளும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையானவர் தமது கிருபையினாலே உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய சமாதானம் என்று உம்மோடு தங்கியிருப்பதாக. ஆமேன்.
நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த சிறப்பான திருத்துவ பண்டிகையின் வழிபாட்டில் இந்த திருத்துவ கடவுளின் பெயரால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கட்டளையிட்டிருக்கின்ற இந்த சிறப்பான கட்டளைக்கு இணங்க, வாக்கு தத்துவத்திற்கு இணங்க, இன்றைய நாளிலும் அருமையான குடும்பத்தின் மக்கள் தம் பிள்ளையை உமது பிள்ளையாக அர்ப்பணித்திருப்பதற்காக, கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பையான குழந்தை சியாராவை கடவுள் நீர் ஆசீர்வதியும். உடைய தெய்வீகமான அருள் கரம் அன்பு குழந்தையோடு தங்கியிருக்கட்டும். இனி வரும் நாட்களிலே இன்றையிலிருந்து அருமையான குழந்தை உமது பிள்ளையாக நீர் இப்பொழுது ஏற்று அங்கீகரித்து அன்பு பிள்ளைக்கு முத்தரித்திருக்கின்றீர், அடையாளத்தை கொடுத்திருக்கிறீர். அருமையான பிள்ளையை நாள்தோறும் கடவுள் நீர் காத்துக்கொள்ளும். அனைத்து கிருபைகளையும் இறைவன் தாரும். வேண்டிய ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆற்றலையும் இறைவன் நாள்தோறும் தாரும். பிள்ளையினுடைய வாழ்வின் என்னென்ன தேவை எல்லாவற்றையும் ஏற்புடைய நாட்களில் இறைவன் வழங்கி அந்த குழந்தையை நீர் காத்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். அருமையான பிள்ளையினுடைய பெற்றோர்களாக இருக்கின்ற திரு சார்லஸ், திருமதி டாக்டர் மஞ்சு அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவருடைய பணிகள் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பு குழந்தையும் அருமையான பெற்றோர்களாய் இவர்கள் நேரிய பாதையிலே கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாள்தோறும் வளர்க்க அருளைத்தார். ஞான பெற்றோர்களாக இருக்கின்ற திரு ராஜ் ஆக்னிஸ் அவர்களுக்காகவும் திருமதி ஏஞ்சலின் பிரியா அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்களையும் கடவுள் ஆசீர்வதியும். பிள்ளையின் சார்பாக இருந்து ஆண்டவரே பிள்ளையின் இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை கொடுத்த இவர்களை, ஞான பெற்றோர்களாக இருக்கின்ற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளையினுடைய எல்லா விதமான வாழ்விலும் இவர்கள் தங்களுடைய இருப்பை, உடனிருப்பை வழங்கக்கூடியவர்களாய், பிள்ளைக்கு ஆண்டவரே கிறிஸ்தவ போதனையை போதிக்கக்கூடியவர்களாய், பிள்ளையை உமக்கு நேராக நடத்தக்கூடிய ஞான பெற்றோர்களாய் இவர்கள் தொடர்ந்து வாழ்ந்திட அருளைத்தாரும். அருமையான குழந்தையினுடைய பாட்டி, அன்புக்குரிய ஆசிரியை திருமதி கிளாரா டீச்சர் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் கடவுள் ஆசீர்வதியும். குடும்பத்தின் அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த கிருபையினால் இவர்கள் அனைவரையும் எடைக்கட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இயேசு ஆண்டவரின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை, தந்தையாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு என்றும் உங்களோடு தங்கியிருந்த ஆண்டவராகிய இறைவன் உங்களை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென். நாம் வழிபாட்டுக்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 74வது கீர்த்தனை பழையனது பாடும் தெரி முதல் கிருபா சரணே சரணம் என்கிற பாடல் 74வது பாடல். சரணம் சகதர
கொடு ஆதாரா சரணம் சர்வேசா. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. வருகின்ற 4ஆம் தேதி மீண்டுமாக விடுமுறை நாட்கள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்படுகிறது. ஆகையினால அருமையான பிள்ளைகளுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹெட் மாஸ்டர், ப்ரொஃபஸர்ஸ், கல்லூரி போகிறவங்க கூட வாங்க. உங்களுக்கு அன்றைக்கி 2 வீக்ஸ் கழிச்சா? காலேஜுக்கு போகிறவங்களும் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இரக்கம் உள்ள பிதாவே, நன்றி கலந்த இருதயத்தோடு மீண்டுமாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். முது திருப்பீடத்திற்கு முன் நின்று கொண்டிருக்கின்ற அருமையான தம்முடைய மக்களை நீர் தயவாய்க்க நோக்கி பாரும். மிக குறிப்பாக பள்ளியிலே பயிலுகின்ற மாணவ மாணவிகளாய், இருபால் ஆசிரியர் பெருமக்களாய், தலைமை ஆசிரியர்களாய், கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவ மாணவிகளாக, பேராசிரியர்களாக, பல நிலைகளில் ஆண்டவரே அருமையான தம்முடைய மக்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கோடை விடுமுறை நாட்கள் எல்லாம் முடித்து வருகிற நாட்களில் ஆண்டவரே அருமையான தம்முடைய மக்கள் மீண்டுமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பயிற்றுவிக்க பயில கடந்து போகும்போது கர்த்தருடைய தெய்வீகமான கிருபையும் அது வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் அன்பு மக்களோடு நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த புதிய கல்வியாண்டு நிறைவான ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைந்திட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நீர் தருகின்ற ஆற்றலோடு, ஞானத்தோடு, அறிவோடு கூட சிறப்போடு இவர்கள் பயிற்சிவிக்கவும், நல்ல முறையில் அன்பு பிள்ளைகள் பயில நற்பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை அனைவருக்கும் நீர் தந்து காத்திருள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம். அது கிருபையினாலே நம்முடைய மக்கள் யாவரையும் நீர் எடை கட்டி காத்திருள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை, தந்தையாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு என்றும் உங்களோடு தங்கியிருந்து ஆண்டவராகிய இறைவன் உங்கள் அனைவரையும் உங்களுடைய கல்விப்பணி அனைத்தையும் கர்த்தராகிய இறைவன் நிறைவோடு ஆசீர்வதித்து நல்ல மாணவ மாணவிகளாகவும் நல்ல ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக நீங்கள் இருந்து ஆண்டவருக்கு உரிய மக்களாய் நீங்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தராகிய இறைவன் உங்களை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துள்ளுவராக. கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் இந்த புதிய கல்வி ஆண்டிலே உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். செல்வி அனுஷ்யா அவர்களுக்காக நாங்கள் செபிப்போம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர், இரக்கமுள்ள பிதாவே, நன்றி கலந்த இருதயத்தோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மிக குறிப்பாக உம்பீடத்துக்கு முன்முழங்கால் படியிட்டு கொண்டிருக்கிற செல்வி அனுஷ்யா அவர்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஆண்டவர் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காயங்களுக்காக, பலவீனங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம்.
கர்த்தராகிய இறைவன் தாமே நம்முடைய மகளை நீ தயவோடு கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே, அன்பு மகள் இதற்காக எடுத்த சிகிச்சைகளுக்காய் நன்றி. நல்ல முறையில் ஆண்டவரே வேண்டிய போதிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விரைவாக நீர் தந்து ஆரோக்கியத்தோடு அன்புக்குரிய மகள் இருக்க நீர் அருளை தாரும். இந்த கிருபையும் வழிநடத்தலும் தம்முடைய மகளோடு தங்கியிருக்கட்டும். இவருடைய பெற்றோர்களையும் உடன்பிறப்புகளையும் குடும்பங்களையும் கர்த்தராகிய இறைவன் நீர் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வீராக. நீரை ஆற்றல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு என்றும் உங்களோடு தங்கியிருந்த ஆண்டவராகிய இறைவன் நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். நாம் தொடர்ந்து திருச்சபையினுடைய அறிவிப்பை
ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேயும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினும் மூச்சலோகத்தில் கலீத்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முனை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மூவரு கடவுளை என்றும் வணங்கி மூவரு கடவுளின் உண்மை உள்ள சீடர்களாய் வாழ்ந்து பிறரையும் சீடர்களாக்க சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென்.